जो शेख जायद ग्रैंड मॉस्क है, ये यूएई का सबसे बड़ा मॉस्क है और ये करीब करीब 1996 में इसका बिल्डअप स्टार्ट किया गया था। गाड़ी ढूंढे ना இது கீழே இறங்கி அப்படியே போகுதா? கீழே ஒரு பெரிய ஒரு மாலை இருக்குது. இந்த மாலை தாண்டி அதுக்கடுத்து நம்ம அந்த மாஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லு மாலை பார்க்க ஒரு குளோப் மாதிரி இருந்துச்சு, உள்ளே பார்த்தா ஃபுல் மாலாக இருக்கு. One entry point and nearby exit point. Okay, we will exit by the. So this entry point and exit point is the same. We will return by the same way. Sample. Sama. Haruna. இது இவங்க அந்த அரசாட்சி வரும்போது அவங்க கெட்ட சொல்லி கட்டுறது அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க ஆர்டரில் சொல்லி கட்டினது பெருசாக இருக்குல்ல, பெருசாக இருக்கு. இது வேற கலர் டோன் பார்த்துக்கலாம், அதில் ஒரு டெக்ஸ்சரு. ஓய் இப்போ என்ன மனசில் அது மேட்ரு அருண். ஓய் விஷயம் என்ன தெரியுமா, அந்த லேடிஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனாங்கல்ல, இந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்ததுன்னா ஃபோட்டோ பக்காவாக வரும். அதுதான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருது. வெளியே போயிடும். டச் ஒர்க்கா இல்லையா? ஓகே, இந்த பள்ளி சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, அந்த பள்ளியோட வெளியே சைடில் சும்மா உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த பள்ளிக்கு வர ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நான் என்ட்ரன்ஸில் காமிச்சது மாதிரியே ட்ரெஸ்ஸஸ் வந்து கோடு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. லேடிஸும் முக்கியமாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பர்தா மாதிரி தான் போட்டு வரணும். ஆனால் வந்து கை வந்து முழுங்கை தான் தெரியக்கூடாது, கீழே கணுக்கால் தெரியக்கூடாது, அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நான் போட்டு அந்த ஜாக்கெட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேடி வந்துருந்தாங்க, ஒரு கேரளா ஒரு லேடி. ஸோ அந்த லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவ் போட்டிருந்தாங்க, ஹாஃப் ஸ்லீவ் போடக்கூடாது. ஸோ ஹாஃப் ஸ்லீவ்லாம் கொஞ்சம் கீழே தான் இறங்கி இருந்தது, அவங்களும் அலோவ் பண்ணலை. ஸோ அவங்கள திரும்ப வந்து ஜாக்கெட்டை போட வச்சு அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய நடந்துட்டு இருக்குது. அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப தெரியாது. இது ஆக்சுவலாக இவங்க வந்து ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது ஆணைகளை இது ஒரு கோயில் கட்டும், அந்த மாதிரி கட்டி, இது கோயில் ஒரு மாஸ்க்கு தொழுகை நடக்கிறது. கிட்டத்தட்ட 7000 பேர் வந்து இதில் நின்று தொழுகை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹிஸ்ட்ரி தெரியாது எனக்கு. தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி சொல்லிவிட மற்ற இடம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றாங்க, சரியா?
ஸோ இதுக்கு அடுத்து முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ரூம் பற்றி நம்ம போய் பார்க்கவே இல்லை. ரூம் சும்மா போய் பார்த்துட்டு தான் வந்தோம். ரூமை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே நைட்டு தூங்கிடலாம். மறுநாள் காலமாக வந்து ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போகிறதா இருக்காங்க. ஷாப்பிங் போய்ட்டு பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சு அப்படி ரூமுக்கு போகிறோம். ரூமில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா 26வது ஃப்ளோர் தானே. மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்குல்ல? 28 ஃப்ளோர், 31 ஃப்ளோர் இங்கே இருக்குது. மொத்தம் 31 ஃப்ளோர் இருக்குது. இது 20 ஃப்ளோர். இந்த ஃப்ளோரில் மட்டும்தான் என்ன இங்கே ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தாச்சுன்னா மொத்த சிட்டி ஏரியாவே தெரியும். இது வேறு எந்த இதுலேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல? ஓ சாம நைட் சிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இந்த வியூவில் பார்த்துக்கலாம், இதில் உட்காந்து ரசிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போவோம். உள்ளே போகும்போது பாத்ரூம் இருக்கு. அவர் பாத்ரூம் பாத்ரூமை காமிக்க போனவை. டீ காஃபி போடுறது உங்களுக்கு சாதனங்கள் இருக்குது. காஃபி தான் போட்டுக்கலாம். அண்ட் நமக்கான டிவி இங்கே இது போய் கலச்சாத போய் நமக்கான வியூ எப்படி இருக்கு. இது இன்னொரு வியூ எங்களுக்கு டாப் ஆஃப் கீழே இன்னும் பில்டிங் இருக்குங்களா? 26 சரி, ஓகே. அப்படியே குட் நைட். பாய்.